இங்க பாரு, புதுசா ஹாஸ்பிட்டல் திறந்திருக்கேன். எந்த நோயாளியும் வர மாட்டேங்கிறான். நீ என்ன பண்ற, நோயாளியை கூட்டிட்டு வா. அதுக்குண்டான கமிஷனை கையோட வாங்கிட்டு போ. சரிங்க. ஆகாரம் எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடி வாங்க. டேய், என்ன நானும் அங்கிருந்து பாக்குறேன், அப்படியே அணைச்சே கொண்டாந்து இங்க நிப்பாட்டுற. எதுக்கு நினைக்கிற? உனக்கு என்ன வேணும்? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். டேய், என்னடா ஏதோ ஹோட்டல்ல போய் பொங்கல் வடை சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? என்ன சங்கதி? ஒரு ஊசி போட்டுக்கோங்க. டேய், கை கால் நல்லா இருக்கு, நல்லா நடந்து வரேன், நல்லா குதிக்கிறேன், ஓடுறேன், ஆடுறேன். நான் எதுக்கு ஊசி போடணும்? ஒரே ஒரு ஊசி போட்டுக்கோங்கண்ணே எனக்காண்டி. உனக்காண்டியா? நீ யாரு? உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? நீ எந்த பரதேசி போய் உனக்காண்டி நான் ஏன்டா ஊசி போடணும்? போட மாட்டீங்களா? போட முடியாதுடா. தள்ளி நில்லுங்க. தள்ளி நில்லுங்க. என்ன என்ன தள்ளி? முதல்ல வந்திருந்தீங்கன்னா ஒரு ஊசியோட போயிருக்கும். இப்ப 16 தையல் போடணும்ல. கத்தாதீங்க, அப்புறம் கபால வழியா இருக்கிற ரத்தம்லாம் வெளியே வந்துரும். உங்க ரத்தம் அரிய வகை ரத்தம் வேற, எங்கேயுமே கிடைக்காது. வாங்க ஆஸ்பத்திரிக்கு. அடா 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 அடா, என்னத்தா பரதநாட்டியமா? ஆமா, மரகதத்துக்கு பரதம் சொல்லித்தர யார் யாரையும் தேடிட்டு இருக்கீங்களே, ஏன் நான் சொல்லித்தர மாட்டேனா? என்ன எனக்கு பரதம் குச்சிப்புடி எல்லாமே அத்துப்படி. ஏண்டி கதகளிய விட்டுட்ட? கதகளிய கதை கிளியா? எந்த கதையை கிளிக்க சொல்ற? கதையை கிளிக்கலாம். பரதம் சொல்லி கொடுக்குற முகரக்கட்டைய பாரு, முகரக்கட்டைய. பரதங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உனக்கு? அடடடடடா, நீ என்னமோ பரத முனிவராட்டம் பேசுற? பரதத்துக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா? சொல்றேன், தெரிஞ்சுக்க மத்தா. சொல்லு. பரதங்கிற வார்த்தையில பாவம் மட்டும் கழட்டு. மீதி என்ன இருக்கு? ரதம். ரதம்னா என்ன? பரதம் ஆடக்கூடிய பெண்ணு ரதம் மாதிரி ஜொலிக்கணும். இவளையும் ஜொலிக்க வச்சுதான் போகுது. இவளை ஜொலிக்க வச்சா வதம் பண்ற காளியாட்டா மாதிரி இருப்பா. சரி, அதை விடு, விட்டுறேன். பரதங்கிற வார்த்தையில ராவ மட்டும் கழட்டு. மிச்சம் என்ன இருக்கு? பதம். பதம்னா என்ன? என்ன? பதம் பாடாம பரதம் ஆட முடியுமா? ஆமா. இவளுக்கு சோத்தையே பதமா வடிக்க தெரியாது, இவ எப்படி பதம் பாடுவா? சரி, அதை விடு. பரதங்கிற வார்த்தையில ரா இருக்கு பாரு, அந்த ராவுக்கு கீழே இருக்க காலை மட்டும் கட் பண்ணு. கட் பண்ணிட்டா மிச்ச வார்த்தை என்ன? பாதம். பாதம் தான் முக்கியம். அந்த பரதம் ஆடக்கூடிய பாதம் இருக்கே, அது அப்படியே சுத்தி 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 சுழட்டி சுழட்டி ஆடும். இவளோட பாதத்தை பாரு, சாணி மிதிக்கவும் சகதி மிதிக்கவும் தான் லாயக்கு. சரி, அதையும் விடு. சரி, பரதங்கிற வார்த்தையில பாவைங்கலட்டு ராவைங்கலட்டு மிச்ச எழுத்துக்கள் என்ன? தம் மரு தம். தம்முக்கு அர்த்தம் என்ன? பரதம் ஆடக்கூடிய ஒரு பெண் தம் கட்டி ஆடணும். சரிப்பா, நீ சொல்றதையெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இந்த பரதநாட்டியம் ஆடுறவங்க எல்லாம் நடராஜர் சிலைய முன்னாடி வச்சுக்கிட்டு ஆடுறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? கேள்வியா கேட்கிறாய்? கேள்வி கேட்டுக்கொள். நடராஜருடைய கழுத்திலே ஒரு பாம்பு சுற்றி கொண்டிருக்கிறதே, அது எதற்காக? பரதமாடும் பெண் பாம்பை போல் நெளிந்து வளைந்து ஆட வேண்டும் என்பதற்காகத்தான். அவர் கையிலே ஒரு உடுக்கை வைத்திருக்கின்றாரே, அது எதற்காக? பரதமாடும் பெண்ணின் இடை உடுக்கையை போல் சிரித்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதை விடு. அவருடைய இடது கையிலே அக்னியை ஏந்தி கொண்டிருக்கின்றாரே, அது எதற்காக? பரதமாடும் பெண் முகபாவனைகளை கோபமாக வெளிப்படுத்தும் பொழுது நெருப்பை போல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதையும் விடு. அவருக்கு பின்னால் ஒரு திருவாச்சி வட்டமாக இருக்கின்றதே, அது எதற்காக? இவ்வளவு நடன சாஸ்திரங்களும் ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான். அதையும் விட்டுவிடு. அவர் தலையிலே கங்கையை சுமந்து காலிலே ஒரு மனிதனை மிதித்துக் கொண்டிருக்கின்றாரே, அது எதற்காக? பரதமாடும் பெண் தலையிலே ஒரு குடம் தண்ணீரை வைத்துக் கொண்டு ஒரு மனிதனை மிதித்துக் கொண்டு ஆடினாலும் கூட தண்ணீரும் சிந்தாமல் தானும் தடுமாறாமல் நளினமாக ஆட வேண்டும் என்பதற்காகத்தான். இப்பொழுது புரிகிறதா நடராஜர் ஒருவரை ஏன் மிதித்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்? அப்படின்னா நீங்க படுங்க, உங்க மேல ஏறி நின்னு ஆடுறேன். எடு இந்த உலக்கை அடிச்சு பல்ல கழட்டி போடுவேன். ஏண்டி விளக்கம் சொல்லணும்னா புருஷனை கீழே போட்டு மிதிப்பேங்கிற நீ? அது இருக்கட்டும் ராசா. அது என்னடா இன்னைக்கு மட்டும் நீ எப்படி இவ்வளவு அழகாவும் அறிவாவும் பேசுறியே? யார் எழுதி கொடுத்தா? ஏன் தெரிஞ்சுக்கிட்டு நீ போய் தனியே எழுதி வாங்கிட்டு போறங்க? நான் சொல்ல மாட்டேன், அவர் மிகப்பெரிய ஆளு. பட 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 பட. உனக்கு எழுதி கொடுத்தவரு எனக்கு ஏற்கனவே எக்கச்சக்கமா எழுதி கொடுத்திருக்காருடா. டண்டடா. 15,000 ரூபாய் கொடுத்து மாடு வாங்கிட்டு வான்னு சொல்லுச்சுங்க. பசு மாடா, எரும மாடா, காளை மாடா, எந்த மாடு வாங்கணும்னு ஏதாச்சும் ஒரு மாடு சொல்லுச்சா? அது சரி, இந்த பணத்துக்கு எத்தனை மாடை வாங்க முடியுமோ அத்தனை மாடுகளை வாங்கி கொண்டு அந்த மாடு கிட்ட கொடுப்போம். எகிரி எகிரி. எனக்கு தெரியல. எனக்கு தெரியுது. எனக்கு தெரியல. எனக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியலடா. பாரு, இந்த முகத்தை பாரு.
முகத்திலேயே தெரியும்னு எழுதி ஒட்டி வச்சிருக்கடா. அட அறிவு கிட்ட மடையா, அந்த ஆளு காதுல போட்டுக்க கடுக்கன பாரு, கடுகளவு கூட தெரியலன்னு எழுதி ஒட்டி இருக்கடா. கடுக்கம் போட்டிருந்தா முட்டாளா அறிவிட்டவனா மடையா நல்லா குத்தி விடாரா. என்னடா உனக்கு தெரியுது, உனக்கு என்ன தெரியல? என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள? இல்ல, இந்த ஊர் மானத்தை காப்பாத்துறதுக்குன்னு ஒரே ஒரு அறிவாளி இருக்கிறான்னா அது நீங்க தான் நான் சொல்றேன். சரியா தானே சொல்லிருக்க? நல்லா கணிச்சு தானடா சொல்லிருக்க. அவன் சொல்றான் எழுத பிடிக்க தெரியாத எருவு மாடு நீங்கங்கறான். ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா? பார்த்தோன்னே தெரிஞ்சது, அதாங்க சொன்னேன். பார்த்தவன சொல்றீங்க நீ என்ன? அவங்கிட்ட என்ன பேச்சு நிரூபிச்சு காட்டுங்க. எப்படா நிரூபிக்கிறது? உங்க பேரை ஒரு பேப்பர்ல எழுதி வீசிறீங்க. எறா எறா பேப்பர்ல நான் எழுதி காட்டடா. எறா பாப்பா. இந்தா பேனா. கொண்டா பண்ணா. எங்க எழுதணும்? நடுவுல போடாதீங்க, செல்லாது. செல்லாதா? சரியா தெரியாதுன்னு சொன்னேன். ஓ அப்படியா? இங்க எழுதவா? அங்க எழுதுங்க. எம் தாண்டவராயன். சரியா இருக்கப்பா? சூப்பர். கொண்டா. சாட்சிக்கு எழுத்து போட்டு தரேன். சாட்சியா? போட்டியா? இந்தா, கொண்டா கொண்டா. நீ ஓம்பாடு இவன் பாடு. சப்பாடா வசூல் பண்றதுக்குள்ள எப்ப தருவ? எப்பப்பா தருவியா? என்னத்த? வாங்கின கடனை தான். நான் எப்படா உன்கிட்ட கடன் வாங்கினேன்? அப்ப நீ கடன் வாங்கல. எப்ப வாங்கினேன்? பாத்தியாடா, இவன் வாயால பேசி கொடுத்தா வசூல் பண்ண முடியுமாடா? யோ, நீ வாங்கினியா இல்லங்கறத பத்திரம் சொல்லும், படிக்கிறேன் கேளு. எங்கடா எழுதி வச்சிருந்தத காணா? பின்னாடி இருக்குடா. ஓ, பக்கம் மாறி போச்சா? மலையூர் மலையாண்டி மகன் தாண்டவராயன் ஆகிய நான் குப்பு அப்புவிடம் 3/3/1963 ஆண்டு வாங்கிய கடன் ரூபாய் 15,000 வருகிற 10ஆம் தேதிக்குள் வட்டியும் முதலுமாக திருப்பி தருவேன் என்று சுய நினைவோடு எழுதி கொடுத்த கடன் பத்திரம் இப்படிக்கு எம் தாண்டவராயன். டேய் என்னடா இது? என்ன நொன்னடா உழைச்ச காசுடா, வீண் போகாது. மரியாதையா பணத்தை கொடு. பணத்தை கொடுக்கவா? டேய் நான் யாரு, எந்த குடும்பத்தை சேர்ந்தேன்னு தெரியுமாடா? நல்லாவே தெரியும். ஓ தெரிஞ்சே என்கிட்ட வாழாட்டீங்களா? ஆமா. ஒத்தையா வந்திருக்கீங்க, ஏமாத்த பாக்குறீங்க. இப்ப கூட்டம்டா கூட்டத்தை. நீ என்னத்தையா கூட்டுறது? நாங்க கூட்டுறோம். அம்மா ஐயா, இங்க வாங்க ஐயா, இங்க வாங்க ஐயா. இங்க பாருங்க ஐயா, 15,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு தர மாட்டேங்கிறான் அந்த ஆளு. கேட்டா சேதுபதி குடும்பம்னு சொல்லி மிரட்டுறோம். யோ நல்ல சுயநோட தான் எழுதி வச்சிருக்க. சுயநோட நான் எழுதலையா? இவனுக்கு சுயமா எழுதிட்டு வந்திருக்கானுங்க. இது சரிப்பட்டு வராது. வாங்க ஐயா, சேதுபதி ஐயா வீட்டுக்கு டேய், போறோம். அங்க எதுக்குடா போறீங்க? நியாயத்தை கேட்க. நியாயத்தை கேட்க போறியா? ஆ. டேய் உங்க நியாயம் அநியாயம்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. உங்களுக்கு தேவை பணம் தானடா? வாங்கிக்கலாம். இந்தாங்களா, இந்தாடா பணம் வச்சுக்கலாம் போடா. ஐயா நீங்களா நல்லா இருக்கணும். இந்தாங்க ஐயா 100 ரூபாய்க்கு எல்லாரும் காபி சாப்பிடுங்க. வாயா போலாம். இந்த பாரியா, இனியாவது கடன் வாங்கினா குடுக்குற வழிய பாரு. வா. ஏழை பாலம் ஏமாத்திடுறான். இப்பேற்பட்ட அப்பாவில ஏமாத்துன்னு நினைக்கிறேன். இது உனக்கு மானகட்ட பல பாத்தீங்களா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். அட படுபாவைகளா, நடு ரோட்ல உட்காந்து பணத்தை என்னது மகா தப்பா போச்சே. உடனே ஒரு நாடகத்தை தயார் பண்ணி காசையும் புடுங்கிட்டு காரியம் துப்பிட்டு போறாங்களையா. டேய் நம்ம ஊர் நல்லா டெவலப் ஆகுதுடா. இத பக்கத்து ஊருக்கெல்லாம் பரப்புங்க, நாடு முன்னேறும். ஐயா எல்லாரும் பாக்குற மாதிரி பணத்தை என்னாதுங்கயா, ஏதாச்சும் சந்து முந்தல வச்சு என்னங்க. என்னங்க? ஏய், ஏன் அவளை அடிக்கல? அவன் என் பொண்டாட்டிங்க அடிச்சேன். நீங்க வருத்தப்படுறீங்க நியாயம். ஆனா அந்த சிந்தாமணிங்கிறவ யாரும் நீங்க அடிக்கவே இல்ல. என்னமோ அடிச்ச மாதிரி உட்கார்ந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன நியாயம்? இவன் என்னடா ஏலட்டு கொலைய பண்ணிட்டு நிக்கிறான். என்னது கொலையா? ஆமா, இந்த கோழியை கொண்டிருக்கா, மீனை கொண்டிருக்கா, காடையை கொண்டிருக்கா, கவதாரியை கொண்டிருக்கா. ஏய், அது கொண்டது சாப்பிடறதுக்காக. சாப்பிட மாட்டேங்கிறீங்களே, நீங்களும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, மத்தவனையும் சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க. ஐயா நான் தனியா போய் சாப்பிடுக்கிறேன், பங்க கொடுங்கன்னா அதுவும் தர மாட்டேங்கிறீங்க. ஒன்னா தாண்டா கிளிக்கணும்னு அதை பார்க்க வச்சு கொலையா கொள்றீங்க. இப்படி இருந்தா எப்படி ஒரு மனுஷன் வாழும்? டேய், நான் தப்பு பண்ணிட்டு என்ன தண்டிச்சுக்கிறேன். நீங்க எல்லாம் ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? அத எப்படி சேது உன்னை விட்டுட்டு நாங்க மட்டும் சாப்பிடுறது? அண்ணே, என்னையே பக்குவப்படுத்தி பனிமலை ஆக்கிட்டீங்க. இப்போ நீங்க என்னடான்னா எரிமலை ஆயிட்டேன். அதான சொல்ல வர. டேய் தம்பி, அந்த சிந்தாமணி என்ன ஞானம் சொன்னியோன்னா அது கூட எனக்கு கோவம் வரல. ஆனா தங்கச்சிக்கு நாட்டியம் சொல்லி கொடுக்க மாட்டேன்னா அதை தாண்டா என்னால தாங்க முடியல. அண்ணே, நான் நாட்டியம் கத்துக்கலனாலும் பரவாயில்ல அண்ணே. முதல்ல நீங்க சாப்பிடுங்க அண்ணே. இல்ல மணி, அந்த சிந்தாமணி கிட்ட நான் நடந்துகிட்ட முறை தப்பு தான். அவளை சமாதானப்படுத்தி அவளே உனக்கு நடனம் சொல்லி கொடுக்கற மாதிரி ஏற்பாடு பண்றேன். இத்தனை வருஷமா ஓடாம இருந்த தேரை ஓட்ட வச்சோங்கிற பெருமை மட்டும் இல்லாம இந்த தேர் திருவிழா சீர சிறப்போட நடத்தி வச்சோங்கிற நல்ல பேர் அந்த ஊருக்கு வரணும். அதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் பண்ணுங்க. சரிங்க. உங்க விருப்பப்படியே தேரோட்டத்தை பிரமாதமா நடத்திடலாம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். தாண்டவா? தாராளமா தாண்டுங்க. யார் வேணாம்னா லென்த் பாத்துக்கங்க முடியுமான்னு.
அதனால உன் பேரு பாத்தீங்களா இப்படிதான் ஜாமீன் அப்பப்ப என் பேரை மறந்துடுறேன். சரி. இந்த திருவிழால நீ என்ன செய்யலாம்னு இருக்க? தேங்காய் பொறுக்கலாம்னு இருக்கேன். உன் புத்தி ஒண்ணு விட்டு போகாத கழுதை. ஐயோ அதான் பொழப்புன்னு முடிவே பண்ணிடாதீங்க. அதாவது என்ன கேட்டீங்கன்னா இந்த திருவிழாவுக்கு நாகசுர கச்சேரிக்காக திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளையை ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. ஆமா. அவர் கூட நானும் சேர்ந்து ஜோடி நாயனை வாசிக்க போறியா? இல்ல அது என்னது டவுல் அடிக்க போறியா? அது இல்லங்க. தாளம் மேளம் இல்ல இந்த நாகசுரத்தை வாயில வச்சு எடுக்கவே மாட்டாங்களா, அதுக்கு பேர் என்ன? ஒத்தா. அதெல்லாம் இப்ப கிடையாதுடா. சுருதி பொட்டி போடணும். ரொம்ப சுலபமா போச்சு போட்டு விட்டு போறது. அண்ணே என்னப்பா உங்களையா? நான் எல்லாத்துலயும் அவசரம். போங்க போங்க போங்க. வாசவத்தையா பூபதி என்ன சொன்னாரு? அண்ணே நீங்க சொன்னபடி நேரா போய் அழைச்சிட்டேன். அவங்களும் தேரோட்டத்துக்கு வரதா சம்மதிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்தை முதல்ல தங்கச்சிட்டு சொல்லணும். நீ போய் மத்த வேலையை கவனி. சரிண்ணே. மரகதம் மரகதம் ஏமா மரகதம். ஐயா ரொம்ப நேரமா சின்னம்மாவை காணோம். அம்மா தான் தேடிட்டு போயிருக்காங்க. காணமா? ஆமா ஐயா. போய் தேடு போ. ஏங்க காணாமனா எனக்கு ஒரு சந்தேகங்க. என்ன? ஒருவேளை இந்த ஆளகாலம் கடத்திருப்பான். ஏன் உனக்கு எப்போ விளையாட்டு தான். போய் தேடுறா போட. ஆஹா இங்கேயும் ஆரம்பிச்சுட்டாங்கய்யா, ஆரம்பிச்சுட்டாங்க. நான் எங்க போய் தேடுவேன்? மரகதம் எங்க போச்சோ என்ன ஆச்சோ எப்படி போய் தேடுவேன்? ஐயோ எப்படி ஜலதோஷம் பிடிச்சிருக்கு பாத்தியா? ஆவி பிடிச்சா சரிடா. வாமா வாமா என் செல்லம். என்ன மச்சான்? வான்னு சொல்றல. என்ன தங்கச்சி போட்டு தர்றாருன்னு எழுத்து போறானுங்க. எகிரு எகிரு. நிறுத்துக்குப்பா. என்னப்பா பச்சை பிள்ளைய போட்டு இந்த கொடுமைப்படுத்துறீங்க? ஆவி பிடிக்கதா? ஆவி பிடிக்கிறீங்களா? என்னத்தா லுச்சாத்தனமா இருக்கு. அவன் பிடிச்ச ஆவிய வேப்பலையும் உபதியை வச்சு அடிச்சு விரட்டிட்டு இருக்கா. நீங்க ஆவியை பிடிச்சு கொண்டாந்து தங்கச்சி மேல விட்டுக்கிறீங்க. என்னையா பைத்திய காரணம்? இவர் பெரிய மேதாவி. ஐயோ தண்ணி இப்படி கொதிக்கிறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. டேய் தாண்டவா. தங்கச்சி கொஞ்சம் ஆவி பிடிச்சு காட்ட. ஆமாப்பா நீ ஒரு தடவை பிடிச்சு காட்டு. நல்லா இருக்கே நியாயம். என்னமோ நாடகத்துக்கு கொத்திய பாக்குற மாதிரி ஆவி என்ன பிடிச்சு காட்டுறீங்க? வேலையை பாட்டு போய் என்னத்துக்கு அதிகமா பேசாத. அண்ணன் சொல்லிட்டாரு ஆவி பிடி. நான் ஏன் ஆவியை பிடிக்கணும்? நான் ஏன் ஆவியை போய் பிடிக்கணும்? என்ன கண்டாவி? சுடுகாட்டாவி, புளியமரத்தாவி, ஆலமரத்தாவி, ரத்தம் கேட்கிறாவி, ரயில்வே கேட் ஆவி வரைக்கும் என் கொட்டாவியை கண்டு புடிக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. நான் போய் ஆவியை பிடிக்குவோம்ல. அண்ணே இவனை பார்த்தா எல்லா ஆவியும் பயப்படுதானே? அப்படியா? என்னங்க இது? துணியில அணிப்புள்ள செஞ்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க. உன் கண்ணுக்கு இது அணிலா தெரியல, ஆனா இது கிளிடா. இது வந்து கிளியா? என்ன சொல்றீங்க? மரகதம்ங்கிற பச்சை கிளி. மரகதமா? அது சேதுபதியோட தங்கச்சி இல்ல? அவளேதான்டா. ஐயோ நான் முதல்ல மரகதத்தை தான் பொண்ணு கேட்டு போனேன். அன்னைக்கு அந்த சேதுபதியும் செவத்தையாவும் எனக்கு கொடுத்த வரவேற்பு இருக்கே. என்ன செவத்தையா வேட்டைக்கு புறப்பட்டியா? புலி வேட்டைக்கா இல்ல பூனை வேட்டைக்கா? புலி வெட்டையும் இல்ல பூனை வெட்டையும் இல்ல. ஏன் முன்னாடி ஒரு புழுதான் வந்து நிக்குது. புலி பூனை புழு பத்தி எல்லாம் பேசிட்டோம். இப்ப மான பத்தி பேசுவோமா? எந்த மான பத்தி? அந்தமான பத்தி பேச வேண்டியதா? அந்தமான்ல தான் அப்ப 5-6 கொலையை பண்ணிவிட்டு 600 கொள்ளையை அடிச்சுட்டு ஆயில் தண்டனை கைதியா கிடக்குறான்ல, அதை பத்தி பேசுவான். டேய் சும்மாறா. செவத்தையா நான் உன் தங்கச்சி எனக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். எதுக்குடா சிரிக்கிற? வால் இல்லாத ஒரு குரங்கு வானத்துல இருக்க நட்சத்திரத்தை பிடிக்கிறதுக்காக தம்பி தம்பி தடுமாறி விழுந்துச்சான். அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது. வால் இல்லாத அந்த குரங்கு வால் இருக்கிற அனுமாரா இருந்தா மலைய தூக்குற மாதிரி உங்க மரகதத்தை தூக்கிட்டு போயிடாதா? என்னடா மரகதத்தை தூக்கிட்டு போவியா? என்ன பார்த்தா சிரிக்கிற? ஒன்ன மட்டும் இல்ல உன் குடும்பத்தையே சிரிப்பா சிரிக்க வைக்கிற பாரு. சுட்டு தலைவன் தம்பி செவத்தையா
வேண்டாம் சவத்தையா, இவன் ஒரு மனுஷன், இவங்கிட்ட போய். இல்ல மத்தாய்வா. தம்பி கொஞ்சம் இரு. ஆலகாலா, ஒரு வீட்டுல படியேறி பொண்ணு கேட்கறதுக்கு முன்னாடி 2 அடி திருக்குறள் போய், அதுலதான் கல் குடிக்காத, களவாடாத, அடுத்தவன் முண்டாட்டி மேல ஆசைப்படாத உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு புத்தி சொல்லிருக்கு. அத்தனை குத்தமும் மொத்தமா செய்யற உனக்கு சேதுபதியோட தங்கச்சியா? ஏய் அழகலா, இங்க நிக்கிறது கூட தகுதி இல்லை, போயிடு. எனக்கு தகுதி இல்லையா? என் தகுதி என்னன்னு சீக்கிரமே காட்டுறேன். போடா தம்பி. அன்னைக்கு என் நெஞ்சில விழுந்த அந்த நெருப்பு இன்னும் அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த சேதுபதியையும் சவத்தையாவும் எரிக்காம என் நெருப்பு அணையவே அணையாது. ஓ, அதுக்குத்தான் அழகூர் பூபதியோட தங்கச்சி அங்கேயே இருக்கனியா நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இந்த கல்யாண நாடகமே 2 குடும்பத்தையும் மோத விட்டு நான் ரத்தம் குடிக்கத்தான். அதுதான் தேரோட்டத்தை காரணம் காட்டி நான் ரேக்லா போட்டி நடத்தினேன். தீய வச்சுக்கிட்டு வந்து என் திட்டத்தை கெடுத்துட்டா அந்த கிழவி செத்திருக்கலாம். ஆனா என் திட்டம் சாகவே சாகாது. ஆஹா, பிரமாதம் பிரமாதம். எகிரி எகிரி. ராஜா ராஜா என்ன தேய்கிறது? சீட்டு கட்டுல வீடு கட்டி விளையாடுறீங்களோ? ஏன் நான் இதுல கூட வீடு கட்டப்படாதா? ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில கட்டினா, ஷாஜகான் மும்தாஜுக்காக தாஜ்மஹாலை கட்டினா, நான் என் தன்மானத்துக்காக ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன், முடியல. அதனால சீட்டு கட்டுல வீடு கட்டி பார்த்தேன், அது உனக்கு பொறுக்கல. நீ வீடு கட்டுறது இருக்கட்டும், முதல்ல வேட்டி எடுத்து கட்டு. வீடு கட்டுறானா? எனக்கு இருக்கிற கவலை தெரியாம இவன் விளையாண்டுகிட்டு இருக்கான். உனக்கு என்ன கவலை மத்தா? போடா, தேர் இழுக்கிறேன், திருவிழா நடத்துறேன்னு அண்ணன் தம்பிக்கு 2 பேரும் ஊருக்கு ஓடி ஓடி உழைக்கிறாங்க, வீட்டு விஷயத்த மறந்துடுறாங்க. ஓ, நீ மரகதம் பிறந்த நாளை சொல்றியா? ஆட நீ ஒண்ணு, அந்த பிள்ளை பிறந்த நாளுக்காக அண்ணனும் தம்பியும் சேர்ந்து என்னென்ன அமர்க்கம் பண்ணிருக்காங்கன்னு பாரு. எகிரி எகிரி. பாத்தியாப்பா, உன் பிள்ளைங்க சேதுபதியும் செவத்தையாவும் மரகதமும் எவ்வளவு ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறாங்க. இதையெல்லாம் இருந்து பார்க்க கொடுத்து வைக்காம இப்படி அநியாயமா 2 பேரும் போய் சேர்ந்துட்டீங்களே. அம்மத்தா. என்ன அம்மத்தாவுக்கு? அது 15 வருஷத்துக்கு முன்னால நடந்து முடிஞ்ச பழைய கதை. அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காம காலகாலத்துல சேதுபதி செவத்தையா மரகதம் 3 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாரு. அட போப்பா, ஏன் வேதனையை நான் யார்கிட்ட சொல்லி புலம்புறது? அண்ணனும் தம்பியும் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்காம நாங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டோங்கிறாங்க. அடடா, என்ன 2 பேரும் வளவள கொழக்கொழன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஆமா, தங்கச்சி தான் இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டவே வேண்டாம், முதல்ல பரதநாட்டியம் கத்துக்குவேன்னு தலை கீழே நிக்குது. தலை கீழே என்ன நாட்டியம் கத்துக்க முடியாது, சர்க்கஸ் தான் கத்துக்க முடியும். என்ன கேலி பண்றீங்களா? எனக்கு என்ன நாட்டியம் கத்துக்க வராதா? ஆத்தா மரகதம், உனக்கு எல்லாம் வராத்தா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. முதல்ல உனக்கு என்ன, கல்யாணமா நாட்டியமா சர்க்கஸா? நாட்டியமா கல்யாணமா? அது அது பெரிய அண்ணன் பிரியம் போல நடக்கட்டும். இந்த பெரிய என்னோட பிரியம் உன்னை பிரியாம இருக்கிறதாம்மா. அண்ணே அப்படி சொல்லுங்க. நல்ல அண்ணன் தங்கச்சிங்க நீங்க 3 பேரும் பிரியாம இருக்கணும்னா வீட்டோட இருக்கிற மாதிரி ஒரு மாப்பிளைய பாருங்க. இவன மாதிரி என்ன பாக்குற? வீட்டோட தானே இருக்க. இவன மாதிரியா? இவன மாதிரி மாப்பிளை பாக்குறதா இருந்தா இன்னைக்கே பாத்துடலாமே. என் தங்கச்சியோட அழகுக்கும் அறிவுக்கும் பொருத்தமான மாப்பிளை பார்க்க வேண்டாமா? நீ சொல்லு, உன் இஷ்டப்படி நடனம் கத்துக்க, இல்ல எங்க இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்க. என்ன சொல்ற? உங்க இஷ்டப்படியா? கதை ஒரு போக்கு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்? ஐயோ, உங்க விளையாட்டு கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அண்ணன் என்ன அடிக்கிறது உனக்கு விளையாட தெரியுதா? அண்ணே, உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும்னே. அப்படி போடுமா, இதுதான் என் தங்கச்சி. ஏய், நடனம் சொல்லி கொடுக்கறதுக்கு திறமையானவங்க யார் இருக்காங்க? யார், நீயா? இல்ல இல்ல, எனக்கு தெரியாதுங்க, தெரிஞ்சாலும் சொல்ல வரேன்னு சொன்னேன். தப்பா? ஆக எகிரு எகிரு. சர்தானா? எகிரி எகிரி சர்தானா? சரிதான். எகிரி எகிரி சரிதானா? ஐயோ, சரிதான். எகிரி எகிரி சரிதானா? சரிதான். எகிரி எகிரி சரிதானா? என்ன தப்பு? நீங்க கோட்டை மிதிச்சிட்டீங்க, வெளியில வாங்க. நான் வேணும் தான் மிதிச்சேன். வேணும்னு மிதிச்சாலும் சரி, விளையாட்டுக்கு மிதிச்சாலும் சரி, தப்பு தப்பு தான். வாங்க வாங்க. நான் ஒத்துக்க முடியாது. அம்மா அம்மா அம்மா, என்னம்மா மரகதம், என்ன என்ன என்னத்தா? மாமா தப்பு தப்பா விளையாடுறாரு. தப்பா விளையாடுறானா? சே 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 சே. 8 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி, ஒத்த புள்ள பெத்துக்க வக்கு இல்ல, சில்லாட்டம் ஆடுறாரு, சில்லாட்டம்.
அங்க பாருடா என் பேரன் சேதுவ ஒத்த கம்பம் வச்சுக்கிட்டு என்ன சுத்துறான். அம்மத்தா ஒண்ணு புரிஞ்சுக்க. என்ன? மனுஷனுக்கு கண்ணு முக்கியம். ஆமா. அங்கே பார். எங்க? இங்க பார். பாக்குறேன். அவர் கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு ஆடுறாரு. சரி. நான் கண்ணை மூடிக்கிட்டு ஆடுறேன். இது வீர விளையாட்டா அது வீர விளையாட்டா? படப்படா போக்கத்தவன. ஐயா என்னப்பா? சேதுபதி ஐயா கிட்ட கொடுக்க சொல்லி கலெக்டர் ஐயா இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புனாரு. கொடுத்துட்டு இல்ல போக வேண்டியதானே? ஐயா கடிதாசு வந்திருக்கியா? ஐயா ஐயா கடிதாசி. ஐயா இந்த கடிதாசு கொடுக்கறதுக்குள்ள கம்பள அடிபடிச்சானு போட்டிருக்க. ஐயா கடிதாச்சியா? இப்ப உள்ள போந்துட வேண்டியதான். ஐயா 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 இந்தாங்க ஐயா. ஐயா ஐயா நான் எதுக்குல வந்த? என்ன நீங்க கம்ப வச்சு சுத்திக்கிட்டீங்க, கடிதாசை வச்சு சுத்திக்கிட்டீங்க. இத கொண்டாந்து கொடுக்கலாம் பார்த்தா உள்ள நுழைய முடியுதா? வீடு கட்டும் போது எப்படி நுழைய சரி முடியும்? கட்டி முடிச்சோம்னா நுழைய முடியும். இப்ப என்ன மேல ஓடா மெஞ்சிக்கிட்டு இருக்கியே? ஓடு மேய்ச்சிட்டு இருக்கனா? என்னடா சொல்லி தொலை. கடிதாசு வந்திருக்குங்க. இது முதல்ல சொல்ல வேண்டியதானே? முதல்ல சொல்லலையா? இவ்வளவு நேரம் பாட்டா பாடிக்கிட்டு நானு. கலெக்டர் கிட்ட இருந்து வந்திருக்கு. பாருங்க என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க? பாருங்க. என்ன கடிதம்? அது ஒண்ணு இல்லம்மா, மணல் கொள்ள நடக்கிறத பத்தி கலெக்டர் ஆபீஸ்ல புகார் மனு கொடுத்திருந்தோம் இல்லையா? அத விசாரிக்கிறதுக்காக வைராக்கிய பூபதி என்னையும் நேர்ல வர சொல்லியிருக்காரு கலெக்டர். ஐயா அந்த கலெக்டர் வர சொல்ல இருக்கட்டும்யா. அந்த கலெக்டரோட விசாரணையில நீதி இருக்குமா, நேர்மை இருக்குமா, நியாயம் இருக்குமா? அந்த மணல் கொள்ளையை தடுப்பாரா? அது சந்தேகமா தான் இருக்கு. அப்ப வாங்க சாப்பிட போலாம். சரி. ஓய் அண்ணே இல்லனே, நாமளே புகார் கொடுத்துட்டு விசாரணைக்கு போகாம இருந்தா கொடுத்த புகார் பொய்யன் ஆயிடும்ல? இதுவும் நியாயமா இருக்கு. இப்ப எதைத்தான் முடிவு பண்ணிருக்கீங்க? மரகம் சொல்றதுதான் நியாயம். போயிட்டு வரமா? சரி போயிட்டு வாங்க. இல்ல அங்க விசாரணைக்கு வேற யாராவது வருவாங்க? வைராக்கிய பூபதி மட்டும்தான் வருவாரு. நீ நினைக்கிற ஆள்லாம் வரமாட்டார். ஏ எகிரி எகிரி. ஏய் ஆண்மையின் சின்னண்டா அலையூர் காளை அதை அவுத்து மலையூர் மேல விடுங்கடா. முதல்ல என் காளைக்கு பதில் சொல்லட்டும், அப்புறமா எனக்கு பதில் சொல்லட்டும். செவத்தையா சேதுபதி அந்த குடும்பம் அழியட்டும், அந்த குலமே ஒழியட்டும், ஒழியட்டும், ஒழியட்டும்.
செவத்தையா சோட்டியா சொன்னா கல்பா எப்பா பிரச்சனை எப்பா இடா சக்கர் ஐயா ஐயா சேதுபதி ஐயா 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 அலையூரோட வீரச்சின்னண்டா என் காலை அதை அடக்கி இருந்தா நீ கேட்ட பரிசை நான் கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு என் மச்சான செக்குல போட்டு உன்னை உயிரோட விட மாட்டேன். நேர்த்துங்க மஞ்சு விரட்டுக்கு விட வேண்டிய காலைய பிஞ்சுங்களும் பெரியவங்களும் நடமாடுற தெருவில் அவுத்து விடுவீங்க. அது போற வரவங்க எல்லாம் குத்தி கிழிக்கும், ஊரியே அழிக்கும். அதை பார்த்துட்டு எங்களை சும்மா இருக்க சொல்றீங்களா? ஆலகாலன்னு நீ அடிச்ச, அதனாலதான் என் காளைய உங்க ஊருக்குள்ள ஏவி விட்டேன். அவனை நான் அடிக்கல, நீ போய் சொல்ற. நானா போய் சொல்றேன்? ஏய் பூபதி, இது உனக்கு ஏற்பட்ட அவமானம் இல்ல, எனக்கு ஏற்பட்ட அவமானம். என் தம்பி ஏதோ தெரியாம செஞ்சுட்டான். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிச்சு. என்னடா எகிரி எகிரி சேதுபதி தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாக்குறேன் தெரிஞ்சவனே ஊரே கிட்டு 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 அதிர்தே. ஒவ்வொருத்தரும் நான் கட்டிக்கிறேன் தவியா தவிக்கிறான். இதனால ஒவ்வொருத்தரும் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு கலவரமாயி போய் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துட்டு போட்டுருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாத, ஏகப்பட்ட மாப்பிள்ளைங்க வர்றாங்கன்னு வச்சுக்க, ஒரு சுயமரமே நடத்திடுவோம். அம்மத்தா,
அப்படி ஒரு சுயம்வரம் நடந்துச்சுன்னா எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கழுத்துல தானே நான் மாலையை போடணும். போடுவேன். நீ யாரு கழுத்துல போடுவேன்னு எனக்கு தெரியாதா? யார் கழுத்துல? ஐ முருகா என்றழைக்கவா, முத்துக்குமரா என்று அழைக்கவா, எகிரி எகிரி எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன். அட்டிங்கொக்க மக்கா, இவனுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாம நீங்க சொல்லிட்டீங்களா? நான் சொல்லலையேடி. என்ன பாக்குறீங்க? எனக்கும் அடி போட தெரியும். இந்த விஷயம் உங்க அண்ணங்களுக்கு தெரிஞ்சுன்னா அடி தடியில தான் போய் முடியும். மங்களகரமா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி அவசரமா பேசுற? அது போட்டும், மாப்பிள்ளைங்க படமெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னியே, எங்க? எல்லாம் செவத்தையா கிட்ட இருக்கு. எகிரி எகிரி. ஐயா, எங்க எல்லாரும்? யாருமே சாப்பிடல, கோச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. சாப்பிடலையா? அம்மாத்தா, அம்மாத்தா தான் இருக்கேன். எனக்கு போறதுக்கு போக்கடை எங்க இருக்குது? நான் உட்காந்துருக்கிறேன், இந்த தாண்டவன் உட்காந்துருக்கான், இந்த மரகத உட்காந்துருக்கு சாப்பிடாம. ஏமா சாப்பிடல? தனித்தனியா எப்ப சாப்பிட்டு இருக்கோம்? எல்லாரும் ஒன்னா உட்காந்து கலகலன்னு பேசிக்கிட்டு சாப்பிடுறது தானே இந்த வீட்டுல பழக்கம். தம்பி செவத்தையா கோச்சிட்டு போறப்ப அண்ணனே ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இனிமேல் இங்க இருக்கிறதுல என்ன அர்த்தம் வேற சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி ஒரு கோபம், அப்படி ஒரு சோகம். ஏன் உங்களுக்கு கோபம் சோகம்லாம் கிடையாதா? ரெண்டும் தான். இன்னும் சாப்பாடு போடலன்னு அண்ணன் கோச்சுக்கிட்டாலும் சோறு இல்லைங்கிறீங்க, தம்பி கோச்சுக்கிட்டாலும் சோறு இல்லைங்கிறீங்க. பெரிய மனுஷங்க வீட்டுல இதே பொழப்பா போச்சு. அட போங்கப்பா தாயே. இந்த வந்துட்டான்ல, அவன்கிட்ட போய் வாங்கிக்கிறேன். இனிமேல் உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. ஏய், அவனே நம்ம வீட்டுல தான் வாங்க. அவனுக்கு இந்த வீட்டுல இன்னைக்கு கிடைக்காது. அவன் கூட சேர்ந்து ஒரு 4 வீட்டுல போய் நான் வாங்கிக்கிறேன். பிச்சை எடுக்க போறான். பரதேசி. அம்மாத்தா, அம்மா தம்பி போகும்போது என்ன சொல்லிட்டு போனான்? அண்ணனே சொல்லிட்டாரு, இனிமே இங்க நிக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு. மறுபடியும் சொல்லுங்க. அண்ணனே சொல்லிட்டாரு, இனிமே இங்க நிக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு. என் தம்பி எங்கேயும் போயிருக்க மாட்டான். தம்பி சுதந்திரமா பேசுவான், ஆனா நிரந்தரமா பிரிய மாட்டான், பிரியவும் முடியாது. வாங்க வாங்க, அட வாங்கப்பா சீக்கிரம், எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க வச்சிருங்க. என்ன அது, நீ சொன்ன மாதிரியே செவத்தையா வந்துருச்சு. வாங்க, அட சீக்கிரம் அங்க எடுத்து போய் வைங்க, போங்க. அடடா, என்ன எல்லாம் அப்படி பாக்குறீங்க? நாளைக்கு நல்லரசு வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை கேட்க போறோம்ல, அதான் சந்தைக்கு போய் வருஷ பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மரகதம், இந்த அண்ணன் தம்பிக்கு நடுவுல நம்ம 2 பேரும் தான் இழுச்ச வச்சுங்க. இப்பதான் புரியுது. அண்ணாவை புரிஞ்சுக்கிட்ட தம்பி நீதான், தம்பிய புரிஞ்சுக்கிட்ட அண்ணா நீதான். என்ன பாக்குற? என்ன தெரியலையா? நான் தான் மலையூர் சேதுபதியோட அம்மத்தான். ஆத்தா, எங்க மரகதத்துக்கும் உங்க நல்லரசுக்கும் சம்பந்தம் பேச வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? இது பாராத்தா, பொதுவா உலகத்துல எல்லாரும் பொண்ணு கேட்கத்தான் வருவாங்க. ஆனா நான் மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கேன்னா நம்ம 2 குடும்பத்துக்கும் நடுவுல இருக்கிற சண்டை சச்சரவுலாம் தீரணுங்கிறதுக்காகத்தான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கணும்னு தான். ஏதோ ஒரு கசப்பு மருந்து நாக்குல தடவி வாய் கொப்பளிச்சா அது போயிடும். ஆனா உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் இருக்கிற பிரச்சனை சாதாரண பிரச்சனை இல்ல, மான பிரச்சனை. ஒரு உயிரை பலி கொடுத்த பிரச்சனை. அதெல்லாம் சரிதாத்தா. உங்களுக்கு ரொம்ப தான் துணிச்சல். அவமான படுகுழியில எங்க குடும்பத்தை தள்ளி விட்டுட்டு இப்ப எங்க குடும்பத்தோடய கொலாவ வந்திருக்கீங்களா? உங்களை வெளிய போங்க, எல்லாம் கட்டி எடுத்துட்டு வெளியில போங்க. அங்க இருக்குங்க, வீடு தேடி வந்தவங்களை ஏமா விரட்டுற? அம்மாத்தா, என் பொஞ்சாதி கோவத்தை பெருசா எடுத்துக்காதீங்க. கெட்டது நடந்த வீட்டுல ஒரு நல்லது நடக்கட்டுமே. நல்லரசும் மரகதமும் ஒருத்தர் நேசிக்கிறாங்க. அது கெடுக்க நான் விரும்பல. அது கல்யாணத்துல தான் முடியணும். அதுதான் என் கனவு. மலையூரும் அலையூரும் ஒத்துமையா இருக்கணும். உங்க குடும்பமும் எங்க குடும்பமும் ஒண்ணு சேரணும். இதுதான் என் ஆசை. நிறுத்துங்க. யாரோட கனவும் ஆசையும் நிறைவேறாது. என் தம்பி நல்லரசு இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். அவனோட சம்மதம் உங்களுக்கு கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. ஏன் கிடைக்காது? கட்டாயம் கிடைக்கும். காலத்துக்கும் தீராத கடும் பகை இந்த கல்யாணத்தினால தீரும். அதனால மரகதம் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். அப்பா, நல்லரசு ரொம்ப சந்தோஷப்பா. நான் அப்பவே சொன்னேன்ல, உங்க காதல் கனிஞ்சு கைகூடும்னுட்டு. இனிமே எனக்கு கல்யாண வேலை தலைக்கு மேல காத்துக்கிட்டு இருக்கு. நான் வரட்டுமா அழகாலா? வரட்டுமா தங்கம்? அதனால என்ன, சம்மந்தியானா எல்லாம் சரியா போகுது. என்னங்க நீங்க கொஞ்சம் வேண்டிய கிளிய உங்க மச்சினருக்கு தாரவாத்து கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு பெரும் தன்மைங்க. போடா முட்டாள், பட்டாதான் அவனுக்கு, பாத்தியதை எனக்கு. ஐயோ, ஒண்ணும் புரியலையே.
டேய் கிளி நம்ம கூண்டுக்குள்ள இருந்தா எப்ப வேணா எடுத்து கொஞ்சிக்கலாம் குழாவிக்கலாம். ஓஹோ நல்ல திட்டம். ஓஹோ இல்ல ஓஹோ. ம். அம்மா தாயே, அவர் நெஞ்செல்லாம் வஞ்சகமும் நினைப்பெல்லாம் விஷமுமா இருக்காரு. என்னதான் இருந்தாலும் அவர் எனக்கு தாலி கட்டின புருஷன். அவர்தான் என்னோட தெய்வம். அவருங்கிறப்போ அவர் செய்யறது தவறுன்னு எனக்கு தெரியுது. என்ன பண்றது? நீதான் அவர் மனசுல இருக்கிற கெட்டதையெல்லாம் போக்கி அவருக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். நல்ல புத்தியை கொடுக்கணும். அப்போ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களா? சம்மதிக்காம காதலாச்சே. அதானே. பாரினிலே காதல் என்னும் பயிரை மாய்க்க மூடரெல்லாம் பொறாமையினால் விதிகள் செய்து முறை தவறி இடரெய்தி கெடுகின்றாரே அப்படிங்கிற பாரதியார் பாட்டை படிச்சிருப்பாங்களோ என்னமோ. செவத்தையா, நம்ம பரம்பரை தாலி எடுத்துட்டோம். வந்துட்டேன். 10 லிட்டர் கொடுத்து மெருகு போட சொல்லுவீங்க. அதை தெரிஞ்சுதான் நானே கொண்டு வந்துட்டேன். நம்ம தாத்தா பாட்டி கழுத்துல தழைய கட்டின தாலி, அம்மா கழுத்தை அலங்கரிச்ச தாலி. இப்போ நம்ம பாசக்கிளி மரகதம் கழுத்துல என்னன்னைக்கு முன்ன போற தாலி.